வணக்கம் நண்பர்களே. டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை எவ்வாறு டெஸ்டிங் செய்வது என்பது குறித்த இந்த பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் ஃபீல்டு டெஸ்ட் செய்தல், டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் கிராக்கல் டெஸ்ட் செய்தல், ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் டை எலக்ட்ரிக் டெஸ்ட் செய்தல். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை பற்றி விவாதிப்போம். பொதுவாக எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்ஃபார்மரை கூல் செய்யவும் மற்றும் இன்சுலேட் செய்யவும் பயன்படுத்தப்படும் ஆயில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் அல்லது இன்சுலேட்டட் ஆயில் என குறிப்பிடப்படுகிறது. முன்பு குருடாயிலை பர்டிகுலர் டிஸ்டில்லிங் செய்வதன் மூலம் இந்த ஆயில் பெறப்பட்டது. இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான டூல்ஸ் மற்றும் மெட்டீரியலை சேகரிப்போம். கிளாஸ் டம்ளர், பிப்பட் 200 mm, insulated combination plier, screwdriver, electrician knife, standard transformer oil test kit, electric heater, transformer oil samples, distilled water. ஃபீல்டு டெஸ்டை செய்வதற்கு ஒரு ஒர்க் பெஞ்சில் கிளாஸ் டம்ளர், பிப்பட் ஆயில் சாம்பிள் மற்றும் டிஸ்டில்டு வாட்டர் ஆகியவற்றை சேகரிக்கவும். கிளாஸ் டம்ளரில் 3/4 லெவலுக்கு டிஸ்டில்டு வாட்டரை நிரப்பவும். ஒரு பிப்பட் வழியாக டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலின் சாம்பிளை ஒரு சொட்டு எடுத்து டிஸ்டில்டு வாட்டரில் ஒரு சொட்டு விடவும். ஆயில் சர்ஃபேஸின் ஃபீல்டை கவனித்து ஃபீல்டின் டயாமீட்டர் மற்றும் ஷேப்பை பதிவு செய்யவும். ஆயில் டிராப்பின் ஷேப், ஃபீல்டின் டயாமீட்டர், ஆயிலின் கண்டிஷன் குட் அல்லது பேட், டிராப்பின் ஷேப் தக்க வைக்கப்பட்டால் ஆயில் நன்றாக உள்ளது. ஷேப் பிளாட் ஆகவும் டிராப் 18 mm டயாமீட்டருக்கு குறைவாக இருந்தால் ஆயில் பயன்படுத்தப்படலாம். அதற்கு அதிகமாக இருந்தால் அது பொருத்தமானதல்ல, அதை ரீகண்டிஷன் செய்ய வேண்டும். கிராக்கல் டெஸ்ட் செய்தல். ஸ்டீல் டியூப், ஹீட்டர் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலின் சாம்பிளை சேகரிக்கவும். ஸ்டீல் டியூபின் க்ளோஸ்டு எண்டை சூடாக்கவும். டியூபில் ஆயில் சாம்பிளை ஊற்றவும். டியூபின் ஓபன் எண்டை காதில் வைத்து சவுண்டை கேட்கவும். கேட்ட சவுண்டை பதிவு செய்யவும். கேட்ட சவுண்ட், ஆயிலின் கண்டிஷன், குறிப்பு: ஆயிலில் மாய்ஸ்சர் இருந்தால் ஷார்ப் கிராக்கல் சவுண்ட் கேட்கும். ட்ரை ஆயில் சிசில் மட்டுமே ஆகும். ஆயில் டெஸ்டிங் கிட் மூலம் டை எலக்ட்ரிக் டெஸ்ட் செய்வதற்கு ஆயில் டெஸ்டிங் செட்டை ஆய்வு செய்து உற்பத்தியாளரால் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கவும். சுத்தமான, டிரான்ஸ்பரண்டான மற்றும் ட்ரை கிளாஸ் பாட்டிலில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலின் சாம்பிளை எடுத்துக்கொள்ளவும். ட்ரெயின் வால்வு இருந்தால் ட்ரெயின் வால்வில் இருந்து சாம்பிளை எடுக்கவும். ட்ரெயின் வால்வு இருந்தும் சாம்பிளை எடுக்க முடியாவிட்டால் கன்சர்வேட்டர் டேங்கில் இருந்து சிம்போனிங் செய்து சாம்பிளை எடுக்கலாம். குறைந்தபட்சம் 3 டெஸ்டை செய்வதற்கு டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து 3 பாட்டில்களில் குறைந்தது 3 சாம்பிளை எடுக்கவும். ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கப்பை சுத்தமான ஆயிலுடன் கழுவி சுத்தம் செய்து எலக்ட்ரோட்ஸின் இடைவெளி 4 mm இருக்குமாறு அட்ஜஸ்ட் செய்யவும். வழக்கமான எக்யூப்மெண்ட்டுடன் வழங்கப்படும் கேலிபிரேட்டர் கேஜ் மூலம் கேப்பை அளவிடவும். எலக்ட்ரோட்ஸ்க்கு 1 சென்டிமீட்டர் மேலே அல்லது கப்பில் மார்க் செய்யப்பட்ட லெவல் வரை கப்பில் டெஸ்ட் செய்ய வேண்டிய ஆயிலின் சாம்பிளை நிரப்பவும். ஒரு சுத்தமான கவருடன் கேப்பை மூடி எல்லா ஏர் பபுள்களும் மறைந்துவிடும் வகையில் ஆயில் செட்டிலாக 5 நிமிடங்கள் காத்திருக்கவும். டெஸ்ட் ஏரியாவில் வேறு நபர்கள் யாரும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும். வோல்டேஜ் ரெகுலேஷனை 0 பொசிஷனில் செட் செய்யவும். சப்ளையை சுவிட்ச் ஆன் செய்யவும். ஃபுல் வோல்டேஜ் 20 முதல் 30 செகண்டுக்குள் அடையும் வகையில் வோல்டேஜை 0வில் இருந்து படிப்படியாக உயர்த்தவும். ஸ்பார்க் கேப்பில் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுடன் அலைன் ஆகிவிடக்கூடிய காட்டன், டஸ்ட் ஆகிய மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ராண்ட்ஸ் போன்ற சில எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர் காரணமாக 20 kV கூட ஒரு ஸ்பார்க் ஏற்படுவது மிகவும் சாத்தியம். இது எரிந்து போகாமல் மற்றும் சோதனையை பாதிக்காமல் இருக்கலாம்.
ஆயிலின் ஃபைனல் பிரேக் டவுன் வரை வோல்டேஜை உயர்த்தவும். சர்க்யூட் பிரேக்கர் ட்ரிப் ஆகும். அதே நேரத்தில் வோல்ட்மீட்டரை பார்த்து பிரேக் டவுன் வோல்டேஜின் ரீடிங்கை குறித்துக் கொள்ளவும். எலக்ட்ரோடுக்கு அருகில் உள்ள ஆயில் ஸ்பார்க்கிங்குக்கு பிறகு பிளாக் கலராக மாறும். இரண்டாவது சாம்பிளில் ஆயிலுடன் பின்வரும் ஸ்டெப்பை மீண்டும் செய்யவும். முதல் மற்றும் இரண்டாவது சாம்பிள்ஸின் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கவும். மூன்றாவது சாம்பிளுக்கு டெஸ்டை தயார் செய்யவும். டெஸ்ட் வோல்டேஜை 40 kV வரை அதிகரிப்பதன் மூலம் டெஸ்ட் செய்யவும். டெஸ்ட் வோல்டேஜை சுமார் 1 நிமிடம் பயன்படுத்தவும் மற்றும் ஸ்பார்க்கிங் எதுவும் இல்லாததை கவனிக்கவும். நல்ல ஆயில் 1 நிமிடத்திற்கு 40 kV தாங்க வேண்டும் என்பதை கவனிக்கவும். டெஸ்ட் செய்யப்பட்ட ஆயில் நல்ல கண்டிஷனில் இருந்தால் இந்த ஆயிலை டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கின் பாடியில் மார்க் செய்யப்பட்ட ஆயில் லெவல் வரை நிரப்பவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின்வருவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் ஃபீல்டு டெஸ்ட் செய்தல், டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் கிராக்கல் டெஸ்ட் செய்தல், ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்டை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் டி எலக்ட்ரிக் டெஸ்ட் செய்தல். இத்துடன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை பரிசோதிப்பதற்கான பயிற்சி முடிவடைகிறது. அடுத்த பயிற்சியில் சந்திக்கலாம்.